லட்சியம்பை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் இரை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. அது வெகு நேரம் அலைந்தும் கூட எந்த ஒரு மிருகமும் அதன் கண்களில் படவில்லை. இருந்தும் கூட அந்த சிங்கம் பல இடங்களில் தேடி அலைந்து கடைசியாக ஒரு சிறு முயலை கண்டது. அப்போது அந்த சிங்கத்தின் நாக்கில் இருந்து எச்சில் ஊறியது. சரி, இதையாவது அடித்து தின்போம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு மெல்ல அந்த முயலை அந்த சிங்கம் நெருங்கியது. அப்பொழுது வெகு தொலைவில் ஒரு குட்டி யானை ஒன்று நிற்பதை அந்த சிங்கம் பார்த்து விட்டது. இப்போது அந்த சிங்கம் அந்த முயலை விட்டுவிட்டு அந்த யானையின் பின்னால் ஓடியது. அந்த குட்டி யானை தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெகு விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது. மறுபக்கம் அந்த சிங்கமும் தனது உணவுக்காக அந்த குட்டி யானையை துரத்திக் கொண்டிருந்தது. அச்சமயத்தில் வெகு தூரத்தில் ஒரு காட்டெருமையை கண்டது அந்த சிங்கம். இப்போது காட்டெருமையின் மீது ஆசை கொண்ட அந்த சிங்கம் அந்த குட்டி யானையை விட்டுவிட்டு அந்த காட்டு எருமையை துரத்தியது. ஆனால் அந்த புத்திசாலி காட்டெருமை ஆற்றில் இறங்கி மறுகரைக்கு போய் சேர்ந்து விட்டது. அப்போது அந்த சிங்கமும் அதனை துரத்திக் கொண்டு வெகு விரைவாக ஓடியது. அப்போது ஒரு புள்ளிமான் சிறிது தூரத்தில் மேய்ந்து கொண்டிருப்பதை அந்த சிங்கம் பார்த்து விட்டது. இப்போது அந்த மட சிங்கம் காட்டெருமையை விட்டுவிட்டு புள்ளிமான் பின்னால் ஓடியது. ஆனால் ஏற்கனவே பசியால் களைப்படைந்த அந்த சிங்கம் ஒரு கட்டத்தில் தள்ளாடி விழுந்தது. அக்கணம் அந்த சிங்கத்தின் பசி உணர்வு மேலும் அதிகரிக்கவே அது வேதனையில் துடித்தது. அப்போதுதான் அந்த சிங்கத்திற்கு புத்தி வந்தது. ஆரம்பத்தில் கிடைத்த முயலை அடித்திருந்தால் கூட நமது பசி இந்நேரம் கொஞ்சமாவது தீர்ந்து போய் இருக்குமே என்று அந்த சிங்கம் எண்ணி மிகவும் வருந்தியது. கடைசியில் அது நகர முடியாமல் அவ்விடத்திலே விழுந்து இறந்தது. நீதி வாழ்க்கையில் பலர் ஒரே லட்சியத்துடன் செயல்படுவதே இல்லை. இன்னும் பலருக்கு ஒரு திட்டமிடுதலே இல்லை. அப்படி இருக்க கூடாது. எப்போதுமே முன்னேற துடிப்பவர்களுக்கு ஒரே லட்சியம்தான் இருக்க வேண்டும். அத்துடன் அந்த லட்சியத்திலும் ஒரு உறுதி வேண்டும். Please subscribe. பலமும் பயமும் சிங்கம் ஒன்று காட்டு வழியே நடந்து வந்து கொண்டிருந்தது. அதற்கு சேவல் கூவும் ஒலியை கேட்டால் போதும் மிகவும் பயந்துவிடும். அப்போது எதிரே ஒரு யானை மிகவும் சோர்வுடன் தனது காதுகளை இருபக்கமும் வேகமாக ஆட்டிக்கொண்டே வந்தது. நான் காற்றரசனாக மிகுந்த பலத்துடன் இருந்து என்ன பயன்? ஒரு சேவல் கூவுவதை கண்டு பயந்து வாழ்வது ஒரு வாழ்வா என்று தனக்குத்தானே மிகவும் நொந்து கொண்டே இருந்தது. சிங்க நண்பரே, அதை ஏன் கேட்கிறீர்? எனக்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது. அதனை கண்ட சிங்கம் யானையாரே, மிகப்பெரிய உருவம் கொண்ட உமக்கு என்ன கவலை? ஏன் வாட்டமாக வருகிறீர் என்று கேட்டது. இதோ எனது காதுகளின் பக்கத்தில் குளவி ஒன்று பறந்து கொண்டே இருக்கிறது. அது காதுக்குள் நுழைந்து கொட்டிவிட்டால் அந்த வலியை தாங்க முடியாது. எத்தகைய வல்லமை உள்ள உயிருக்கும் கூட அதுக்குன்னு ஒரு கவலை நிச்சயம் உண்டு. அந்த குளவி காதிற்குள் நுழைந்து விடக் கூடாதே என்ற கவலையுடன் காதுகளை ஆட்டிக்கொண்டே வருகிறேன் என்று கூறியது யானை. அதுபோலத்தான் நமக்கும் என்று உலக வழக்கத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து எதற்கும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியுடன் சிங்கம் வாழ ஆரம்பித்தது. சப்ஸ்கிரைப்.